இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்காரு. பெத்தானியா என்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அத்திமரத்தை பார்த்துருக்கீங்களா? மற்ற மரங்கள்லாம் இலைகள் வந்து கனி வரும், அத்திமரத்தில் கனி வந்து அதுக்கப்புறம் இலை வருமா. அது முடிஞ்ச பிற்பாடு என்ன வரும்? இலையை பச்சையாக காட்டும். இப்போ ஆண்டு வந்து பார்க்குறாரு, இலையை வந்து பிற்பாடு கனி இல்லை, கனி ஆல்ரெடி இருக்கும், அதில் இருக்குன்னு நினச்சி வந்து பார்க்குற ஒரு கனியாவது நிச்சயம் அப்படி தான் போட்டுக்குது. 10 கனியும் போட்டுக்குதா, ஒரு கனியும் போட்டுக்குதா? ஒரு மரத்தை கண்டு ஒரு வந்து ஒரு மரம் தான் இருக்கு அவங்கள, ஏதோ ஒரு சின்னதாக அகப்படாதா அப்படின்ட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஏதோ ஒன்றாவது அகப்பட்டாதான்னு பார்க்குறாரு, அதில் ஒன்று கூட அகப்படலை. என்ன மீனிங் அப்படின்னா, பார்க்க அப்படியே பெரிய விசுவாசம் மாதிரி தன்னை காட்டிக்குது, ஆனால் உள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, தனே அப்படியே பெரிதாக காட்டுது. இப்படிப்பட்டது தான் கர்த்தர் பிரயோஜனம் இல்லைன்றார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்களுடைய பார்வையை மாற்ற விரும்புகிறார், உங்களோட வார்த்தையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா உள்ள மாறிச்சுன்னா வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ கர்த்தரை பார்த்து என்ன பண்ணிடுமா, மரத்தை பார்த்து பேசுகிறார். இது இந்த நாள் முதற்கொண்டு உன்னிடத்துல ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். மரத்தை பார்த்து பேசினார். என்ன சொல்றாரு? இனிமேல் வந்துட்ட ஒருத்தனும் ஒரு கனியை கூட செய்ய மாட்டான், புசிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு, அது கனி இல்லை. பக்கத்தில் பசங்க மரத்தை பார்த்து பேசுங்க. பார்க்குற மற்றவங்க நம்ம பார்க்கும்போது வேறு மாதிரி தான் தோணும், அதை வேறு மாதிரி கிட்ட விட்டுருங்க. ஆனால் மரத்தை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. ஆண்டு ஒரு இடத்துல 2 இடத்துல எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறார். இங்கே மரத்தை பார்த்து பேசினாராம். சீசர்லாம் ஆச்சரியப்பட்டார். அப்படியே போட்டுருக்கு, சீசர்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். மரத்தை பார்த்து பேசினா சீசர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா மரத்தை பார்த்து பேசுகிறாரு, அப்படிதான் ஆச்சரியப்பட்டாங்க. மலையை பார்த்துலாம் பேசுகிறாரு, குன்றுகளை பார்த்தா பேசுகிறாரு, பிரச்சனையை பார்த்தலாம் பேசுகிறாரு. விசுவாசிகள் அப்படி உங்களை எல்லாரும் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்க்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லும்பொழுது, என்ன உன் குடும்பம் நல்லா இருக்குமா, ஆச்சரியப்படட்டும். வார்த்தையின் வல்லமைக்க தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு. அப்புறம் எருசலேம் போயிடுறாரு, மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. மறுநாள் 20ஆம் வசனம், மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கு. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் மரத்தை பார்த்து பேசினாரா, வேற பார்த்து பேசினாரா? மரத்தை பார்த்து பேசினா மரம் தானே மேலே தானே பட்டு போயிருக்கணும், இது எப்படி இங்கே கீழே போச்சு? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் மரத்தை மட்டும் இல்லை, அது பேசும் பொழுதே இந்த வார்த்தையின் வல்லமை அந்த மரத்து மேலே விழுந்து அது உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த வேர் வரைக்கும் அப்படியே அந்த வார்த்தையின் வல்லமை பக்கத்தில் பசங்க, வார்த்தையின் வல்லமை சூழ்நிலைகளை ஒன்றுமில்லாமக்கக்கூடிய வல்லமை இல்லாத இருக்கிறது. விசுவாசிங்க நாம வச்சுங்க பார்க்கலாம். ஜெபம்ன்றது ஏதோ பெக் பண்ணுற இடம் இல்லைங்க, சேஞ்ச் மாற்றுகிற இடம். பச்சபாசேன்னு இருந்தது, அதை பார்த்து பேசினாரு. மரத்தை பார்த்து பேசும் பொழுது, சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது, சூழ்நிலைக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அதுக்கு ஆதரவாக இருக்கிற வேறே பட்டு போச்சு. இந்த காலையில் கர்த்தருடைய ஆவி உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களை அப்படி பாருங்க. ஜெபிக்கும் பொழுது புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமங்களை பாருங்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிறவன் நான், சூழ்நிலைகளை திருத்துகிறவன் நான், மலைகளை நொறுக்குகிறவன், குன்றுகளை பதற்கு ஒப்பிடுகிறவன் நான். என் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. நான் சொல்லும் பொழுதே வேரோடு பட்டு போகக்கூடிய வல்லமை என் வாயின் வார்த்தைக்குள்ள இருக்கிறது.